இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே JTK டிவியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வேத வசனம் மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களாய் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். எங்கள் உள்ளத்தை நீர் மாத்திரமே விசுவாசத்தினால் நிறைக்க முடியும். நாங்களாக விசுவாசிக்கவில்லை, நாங்களாக ரட்சிக்கப்படவில்லை. நீரே எங்கள் உள்ளத்தை விசுவாசத்தினால் நிறைத்தீர். உம்மை விசுவாசிக்கும்படியாக, உம்மை காணும்படியாக எங்களுக்கு கிருபைகளை கொடுத்தீர். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசத்தை நீக்கியறலும், எங்கள் பயங்களை நீக்கியறலும், எங்களை விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் நீரே நிறைத்தரலும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நாம் மனப்பாடமாக சண்டே ஸ்கூல்லலாம் படித்த ஒரு வசனம், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம்தான். அடிக்கடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும் ஒரு வார்த்தை, நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் தேவன் மறுபடியும் மறுபடியும் கூறியிருக்கிறார், வாக்களித்திருக்கிறார். என் வாழ்விலே எது முக்கியமான ஒரு உணர்வு அல்லது முக்கியமான ஒரு காரியம், என் உள்ளத்திலே நான் எதை முக்கியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணும் பொழுது ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளவும் முடியாது. விசுவாசம் இல்லாமல் யாரையும் அன்பு கூற முடியாது. விசுவாசம் இல்லாமல் தைரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்கவே முடியாது. விசுவாசம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நாம் நினைக்கிறோம் ஏதோ இந்த உலகத்தின் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் விசுவாசம் என்று, ஏதோ என் ஜெபங்களுக்கு நான் பதிலை பெற்றுக்கொள்வது மாத்திரம் விசுவாசம் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் விசுவாசம் என்பது இன்னும் விரிவாக இருக்கிறது. நான் ஜெபத்திலே பெற்றுக்கொள்ளும் காரியத்தை மாத்திரம் விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல. தேவன் மீது நான் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். தேவன் மீது நான் வைத்திருக்கும் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் ஜெபிக்கும்போது விசுவாசிக்கிறேன், இதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். பட் தட் இஸ் அ வெரி நேரோ சென்ஸ், ரொம்ப குறுகிய ஓர் விளக்கம்தான். விரிவாக நான் உணர்ந்து கொள்ளும்போது, முழுமையாக நான் உணர்ந்து கொள்ளும்போது, தேவன் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை பற்றியே தேவ வார்த்தை கூறுகிறது. ஜெபத்தில் ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு காரியத்தையோ நான் வேண்டி கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் ஒரு விசுவாசம், இட் இஸ் வெரி நேரோ. அது ஒரு பாகத்தை மாத்திரம்தான் விளக்குகிறது. தேவன் கூறுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாமே கூடுமா? Is everything possible to him that believeth? The Lord Jesus Christ says, everything is possible. எல்லாமே கூடுமா? Now the imagination can go broader. அப்பொழுதென்றால் எல்லாமே கூடுமா என்று மறுபடியும் கேட்கிறோம். சிறு வயதிலே நம் விசுவாசத்திலே குழந்தைகளாக இருந்த பொழுது இந்த வார்த்தையை கேட்டவுடனே எத்தனையோ காரியங்களை நாம் கேட்டோம். We were waiting to see that magic. எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று சிறு பிள்ளையை போல அனைத்தையும் ஒரு வேளை கேட்டுக்கொண்டிருப்போம். நேர்மாறாக கூட கேட்டிருப்போம். We would have asked for something in the east and we would have also asked for something in the west. இந்த ரெண்டு காரியமும் சேர்ந்து நம் வாழ்க்கையிலே நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நாம் கேட்டிருப்போம். சிறு பிள்ளைகளை போல ஒரே நேரத்தில் நான் அங்கேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டிருப்பேன், இங்கேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டிருப்பேன். அது ஒரு சிறு வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, maybe when we were in Sunday school, we were asking God for a lot of things like magic.
எதை கேட்கிறேன், இது எனக்கு வேண்டுமா வேண்டாமா, நன்மையா தீமையா என்று கூட எண்ணாமல், எனக்கு இது விருப்பமா விருப்பம் இல்லையா என்பதை கூட நான் ஆராய்ந்து பார்க்காமல் சிறு வயதிலே அநேக காரியங்களை தேவனிடம் கேட்டிருப்பேன். விசுவாசத்தினால் காத்திருந்திருப்பேன். ஆனால் தேவனோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றி இங்கே குறிப்பிடவில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தேவன் குறிப்பிடும் பொழுது, இந்த உலகத்தின் காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்று கூறும் அந்த விசுவாசம் மாத்திரமல்ல. தட்ஸ் a very small portion. It is there. We receive the things of the world when we ask God for it. ஆனால் அது மாத்திரமே அல்ல. தேவன் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். என்ன நேரிட்டாலும் இவர் இருக்கிறார் என்ற விசுவாசம், என்ன நேரிட்டாலும் நான் இருப்பேன் என்ற விசுவாசம், என்ன நேரிட்டாலும் தேவனை அன்பு கூறும் எனக்கு இது நன்மையாகத்தான் நேரிடும் என்ற விசுவாசம், அறியாமல் இருக்கும் பொழுதும் அவரை அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாசம், எனக்கு எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவரை அறிந்தால் போதும் என்ற விசுவாசம். இந்த உலகத்தில் அனைத்தும் அழிந்து போனாலும் தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் அழிந்து போவதில்லை என்ற விசுவாசம். கண்ணீரை பார்த்தாலும், துக்கத்தை பார்த்தாலும், உலகத்திலே கொடூரங்களை பார்த்தாலும், கேள்விப்பட்டாலும், போர்களை பார்த்தாலும், இயற்கை சீற்றங்களை நான் பார்த்தாலும் அசைக்கப்படாமல் இருக்கும் அந்த விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். இதுவே விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எல்லாம் ஆகுமா? என்னால் எல்லாம் ஆகுமா? We want to become that powerful. அப்படிப்பட்ட வல்லமையை நாம் எல்லோரும் வாஞ்சிக்கிறோம். இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது. உலகம் கற்றுக் கொடுக்கிறது, எல்லா பொருட்களையும் வைத்திருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று. பணம் அதிகமாக இருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று கற்றுக் கொடுக்கிறது. உனக்கு ஞானம் அதிகமாக இருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தின் உயர்ந்த இடத்துல இருக்கும் மனிதர்களை நீ அறிந்திருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. அனைவரும் உன்னை பார்த்து பயந்திருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. நீ நல்லவனாக காட்சி அளித்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. சரியான பழக்கங்களை நீ வைத்திருந்தால் உலகத்திலே உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தின் காரியங்களில் எல்லாம் நீ அறிந்திருந்தால், இந்த உலகத்தின் அரசியலை நீ அறிந்திருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. நீ உயர்ந்த இடத்துல இருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இதையெல்லாம் அறிந்து இதற்காக போராடி கொண்டே இருக்கிறோம். நான் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும், ஏனென்றால் எனக்கு அப்பொழுதுதான் எல்லாம் ஆகும் என்று எண்ணி பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை நான் அடைந்து விட்டால் எனக்கு எல்லாம் ஆகும் என்று எண்ணி விசுவாசித்து அந்த இடத்தை அடைந்திட போராடுகிறோம். பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம், நாம் நேசிப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இந்த இடத்தை அடைந்து விடு, அந்த இடத்தில் நீ இருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று கற்றுக் கொடுக்கிறோம். இந்த தோற்றத்தில் இருந்தால் உனக்கு எல்லாம் ஆகும் என்று கூட சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அழகாக இருந்தால் எல்லாம் ஆகும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களும் உண்டு. இன்றும் எத்தனையோ தவறான ஒரு எண்ணத்தை, ஒரு கற்பனையை வைத்து கொண்டிருக்கிறோம். இது இருந்தால் எனக்கு இந்த உலகத்திலே எல்லாம் ஆகும், அது இருந்தால் இந்த குடும்பத்திலே எனக்கு எல்லாம் ஆகும், இந்த சமுதாயத்திலே எனக்கு எல்லாம் ஆகும், என் வாழ்விலே நான் அனைத்தையும் அடைந்து விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒரு புயல் அடைத்தால் என்ன ஆகும்? எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த மலையின் உச்சியிலே இருந்தாலும் ஒரு புயல் அடித்தால், அந்த மலையை வீழ்ந்து போனால், அந்த மலையை பெயர்ந்து போனால் எங்கே போவோம்? இந்த உலகத்திலே எந்த இடத்தை அடைந்து விட்டாலும் கூறிவிட முடியுமா? நான் அந்த இடத்தை அடைந்து விட்டேன், எல்லாமே எனக்கு ஆகும் இல்லையா, அந்த இடத்தை அடைந்து விட்டேன் என்று எந்த இடத்திலிருந்து கூற முடியும்?
மலையின் உச்சியிலிருந்து கூற முடியுமா? அந்த மலை பெயர்ந்து விடலாம். கடலின் ஆழத்திலிருந்து கூறிவிட முடியுமா? எந்த இடத்தில் இருந்தால் நம்மால் கூற முடியும் எனக்கு எல்லாம் ஆகும் என்று? யாரை உலகத்தில் அறிந்திருந்தால் எனக்கு எல்லாம் ஆகும் என்று என்னால் கூற முடியும்? அப்படி கூற முடியுமா? இதெல்லாம் நிலையற்றதா இருக்கிறதே. எந்த மனிதன் நிலையா இருக்கிறான்? சாதாரணமாக தினந்தோறும் நம் வாழ்விலை பார்க்கிறோம். இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. உயரத்தில் இருப்பவன் தாழ்த்தப்படுகிறான், தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுகிறான். உள்ளத்தின் விருப்பங்களும் மாறிவிடுகிறது. நம்மை நேசித்தவர்கள் வெறுத்து விடுகிறார்கள், நம்மோடு இருந்தவர்கள் தூரமாக சென்று விட்டார்கள். இப்படி அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்தை நான் அடைந்து விட்டால் எனக்கு எல்லாம் ஆகும் என்னால் கூற முடியும்? எந்த இடத்தில் இருந்தால் இப்படி கூற முடியும் எனக்கு எல்லாம் ஆகும் என்று? Man wants to be powerful, and he wants to be powerful because he is in the image of God. God is powerful. தேவனோ வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருடைய சாயலிலே இருப்பதினால் நாமும் வல்லமையை வாஞ்சிக்கிறோம். இட்ஸ் a human instinct. நமக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது, and that is very normal. God has given us that instinct. The desire to be powerful is within us because God is powerful. தேவனுடைய சாயலிலே நாம் இருக்கிறோம். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நம் உள்ளமும் அன்பினால் நிறைந்திருக்கிறது. அவர் இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறார். ஆகவே நாமும் இரக்கப்படுகிறோம். ஒரு நபரை பார்க்கும் பொழுது, வேதனையை பார்க்கும் பொழுது, கண்ணீரை பார்க்கும் பொழுது நாமும் இரக்கப்படுகிறோம். We want to comfort that person. நாமும் இறங்குகிறோம், அன்பு கூறுகிறோம். நம் குடும்பத்தை இவ்வளவாய் அன்பு கூறுகிறோம். எதை வேண்டுமானால் செய்வேன் என்று நாம் நேசிப்பவர்கள் மீது அன்பு கூறுகிறோம். நம்மை தியாகம் செய்து அவர்களுடைய வாஞ்சைகளை நாம் நிறைவேற்றுகிறோம். எனக்கு வேண்டாம், நீ வைத்துக்கொள் என்று இவ்வளவாய் நம் குடும்பத்தை நாம் அன்பு கூறுகிறோம். இதெல்லாம் தேவனுடைய சாயலாய் இருக்கிறது. அப்படியே தான் மனிதன் வல்லமையை வாஞ்சிக்கிறான். He wants to be powerful. நான் சொன்னால் ஆக வேண்டும், நான் நினைத்தால் ஆக வேண்டும், நான் விரும்புவதெல்லாம் ஆக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. And that is very normal because that is the nature of God. சரி, இப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் வல்லமையாக இருக்க வேண்டும், என் நினைவெல்லாம் ஆக வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருக்கிறது. அது எப்படி நிறைவேறும்? இந்த உலகத்தில் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு உழைப்பு, நாம் வல்லமையானவர்களாய் மாற நான் சொன்னால் ஆக வேண்டும், நான் எண்ணினால் ஆக வேண்டும், நான் விரும்புவதெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்ற வாஞ்சை நம் உள்ளத்தில் இருக்கிறது. இது எப்படி ஆகும்? விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு ஆகுமா? நானோ இவ்வுலகத்திலே உழைத்து கொண்டிருந்தேன், பொருட்களை சேர்த்து கொள்ள, பெயரை சம்பாதித்து கொள்ள, ஒரு உயர்ந்த பெயரை அடைந்துவிட நான் உழைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அப்படி ஆனால் நான் சொல்லுவதெல்லாம் ஆகும், நான் எண்ணுவதெல்லாம் ஆகும், நான் விரும்புவதெல்லாம் ஆகும் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவ வார்த்தை கூறுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று. நம் நம்பிக்கைக்கெல்லாம் நேர்மாறான ஒரு வார்த்தை, நம் எதிர்பார்ப்புக்கெல்லாம் நேர்மாறான ஒரு வார்த்தை. இவ்வளவு நாள் உழைத்திருந்தோம், ஆனாலும் சொன்னதெல்லாம் ஆகவில்லையே, எண்ணியதெல்லாம் நடக்கவில்லையே, நான் சொன்னால் ஆகும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நாம் விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனால் உலகம் நிறைந்திருக்கிறது என்ற விசுவாசம். தேவனுடைய நினைவுகளினால் இவ்வுலகம் நிறைந்திருக்கிறது. Physically and in the unphysical world also, God fills every vacuum. என்னுடைய உலகத்தின் கண்களிலே காண முடியவில்லை, ஆனால் இவ்வுலகம் தேவனால் நிறைந்திருக்கிறது. The word of God says that the earth is his footstool. அவருடைய பாதம் இவ்வுலகத்தையே நிறைத்திருக்கிறது என்று சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
வானமும் நிறைந்திருக்கிறது, அவருடைய சிங்காசத்தினால் நிறைந்திருக்கிறது. There's not one place in the physical world that God is not there. In the non-physical world also, God fills the world. God fills everything that I could possibly imagine. இந்த இடத்துல தேவன் இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் அவர் எங்கேயும் இருக்கிறார். In the physical world itself, God is present. என் அருகிலே இருக்கிறார். ஆகவே தான் தேவன் என்று எண்ணிய பொழுதே தேவனை நாம் அறிகிறோம். When we just sit down in prayer and say, God, there he is, because he was already there. அவர் அங்கேயே தான் இருந்தார். இவ்வுலகத்தை தேவன் நிறைத்திருக்கிறார். என் நினைவுகளை அவர் நிறைத்திருக்கிறார். எங்கேயும் இருக்கிறார். In all places. I cannot even imagine a place where God is not there. என் கண்கள் காணவில்லை, ஆனால் எண்ணிய உடனே அவர் இருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் இருக்கிறார். சிலரை நாம் மறந்து போகிறோம், அந்த தேவனை நாம் மறந்து போவதே இல்லை. சிலருடைய பெயரை மறந்து போகிறோம், ஆனால் தேவனை எப்படி மறந்து போவதே இல்லை. ஏனென்றால் அவர் இங்கேயே தான் இருக்கிறார். நாம் உணர்ந்து கொள்கிறோம், அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எல்லா இடத்திலையும் இவர் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார் என்ற விசுவாசம். இவ்வுலகத்தில் அநேக காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கேள்விகளை கேட்கிறோம், பயப்படுகிறோம், தைரியத்தில் குறைவு. கடந்த காலத்தை எண்ணினாலும் நமக்கு பயம், மனிதர்களை பார்த்தால் பயம், எதிர்காலத்தை எண்ணினால் பயம். இந்த பயத்தின் நிமித்தம் நாம் உழைத்து கொண்டே இருக்கிறோம். என் பயம் மாத்திரம் நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் உழைத்து கொண்டே இருக்கிறோம். பயம் உள்ளத்தை நிறைப்பது சாட்சி நான் விசுவாசிக்கவில்லை என்பதற்கு. தேவன் நன்மையானதைத்தான் கொடுப்பார் என்ற விசுவாசம். அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம், that God is good, அவர் நல்லவர். இப்படி அநேகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுபவர்கள் உண்டு. உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா கர்த்தர் நல்லவர் என்று? Some people even greet us with this word, கர்த்தர் நல்லவர் என்றுதான் பேசுவார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் வாழ்த்துவார்கள். எப்பொழுதும் நம் நண்பர்களை பார்த்தவுடன் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம், தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையாகவே விசுவாசிக்கிறோமா? இந்த உலகத்தின் செய்திகளை கேட்கும் பொழுதும் விசுவாசிக்கிறோமா கர்த்தர் தான் நல்லவர் என்று, கர்த்தர் பெரியவர் என்று, அவர் வல்லவர் என்று? இந்த உலகத்தின் செய்திகளை கேட்கும் பொழுது நம் வாழ்வில் சில இழப்புகளை நாம் பார்க்கும் பொழுது, இழப்பு என்று ஒன்றுமே இல்லை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்விலே, ஆனாலும் இந்த உலக காரியங்களிலே சில பொருட்கள் குறைந்தவுடன் அதை நாம் இழப்பு என்று நாம் கூறுவோம். we label it as loss. அது இழப்பு இல்லை, ஆனாலும் இழப்பு என்று நாம் ஒரு வார்த்தையை கூறுவோம். அப்படிப்பட்ட இழப்பிலே தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா இது நன்மைக்காகத்தான் என்று? வலித்தாலும் தேவனை விசுவாசிக்கிறோமா? அழுதாலும் தேவனை விசுவாசிக்கிறோமா? பயந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறோமா? பிறருடைய வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் தேவனை விசுவாசிக்கிறோமா? எப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றி நாம் பேசுகிறோம்? ஏதோ சொல்லி 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 விசுவாசிக்கிறதல்ல. சில நேரத்தில் நமக்கு நாமே சொல்லிக்கொண்டே இருப்போம், இது ஒருவேளை எனக்கு நன்மைக்காகத்தான், அன்றைக்கு இப்படி நேரிட்டது, இன்றைக்கு இப்படி நேரிட்டது என்று நமக்கு நாமே கற்றுக் கொடுப்போம். அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. A faith that abides, a faith that becomes us. இதுதான் நான் என்ற ஒரு எண்ணம். எப்படிப்பட்ட எண்ணம், எப்படிப்பட்ட விசுவாசம்? என்னுடைய பெயர் இதுதான் என்று நமக்கு தெரியும். We don't doubt our name.
don't ever doubt our name. When somebody asks us our name, உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது உடனடியாக நம் பெயரை சொல்லிக் கொள்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் தான் இந்த நபர் என்று எந்த சந்தேகமாகுவது நமக்கு இருக்கிறதா? நான் ஒரு பெண் என்று நான் கூறும் பொழுது அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகமற்ற ஒரு விசுவாசம் நம் உலகத்திலே நமக்கு இருக்கிறதா? நான் இந்த இடத்திலே தான் பிறந்தேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இதுதான் என்னுடைய பெயர் என்று நான் சொல்லுகிறேன். அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஐ நோ திஸ் இஸ் மை நேம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். நான் எனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ நீட் நாட் கன்வின்ஸ் மை செல்ஃப் தட் திஸ் இஸ் மை நேம். நான் எனக்காக மறுபடியும் சொல்லிக்கொள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என் பெயர், இதுதான் என் பெயர். அன்றைக்கு என்னை இப்படி அழைத்தார்களே, என்னுடைய புஸ்தகத்திலே இந்த பெயர் இருக்கிறதே, ஆகையால் இதுதான் என் பெயர் என்று நான் எனக்கே கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விசுவாசத்திலே அநேகர் இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு தேவன் செய்தாரே, இன்றைக்கும் செய்வார் என்று நாம் கற்றுக் கொடுக்கிறோம். அது விசுவாசத்தின் பாதை. ஆனால் இன்னும் விசுவாசத்தை அடைந்து விடவில்லை. I have to be sure of God like I'm sure of myself. நான் இங்கே தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பெயர், இதுதான் நான் என்று எப்படி நான் நம்புகிறேனோ அப்படி நான் தேவனை நம்பிக்கொண்டிருப்பது தான் விசுவாசம். என்ன நேரிட்டாலும் தேவன் என்றும், அவர் நல்லவர் என்றும், அவர் வல்லமை நிறைந்தவர் என்றும், தேவ வார்த்தை கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்றும் நான் விசுவாசிப்பது, அசைக்கப்படாத அந்த விசுவாசம், எந்த புயல் அடித்தாலும், எதை நான் கேள்விப்பட்டாலும், நானே அழுதாலும், நானே பயந்தாலும், இது என் சரீரத்திற்குரிய பயம், இது நான் அல்ல என்று அப்போஸ்தலர் பவுல் கூறியது போல அவர் கூறுகிறார், 2 மனிதர்கள் இருப்பதை போல உணர்கிறேன் என்று. ஒரு பக்கம் பயந்தாலும், வேதனை நிறைந்தாலும், கடினமான வார்த்தைகளை கேட்டாலும், உலகத்தின் வலிகளை நாம் உணர்ந்தாலும், இழப்புகளை பார்த்தாலும், இவர் தேவன் என்று அறிந்திருக்கிறோமே. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே விசுவாசம் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்கள், அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் நிச்சயமாகவே ஆகும். தேவன் வாக்களித்திருக்கிறார் இவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று. இவர்களுக்கு எப்படி எல்லாம் ஆகும்? இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நினைவுகளை தன் நினைவுகளாக மாற்றிக்கொள்கிறார்கள். இட் பிகம்ஸ் தேர் ஓன் தாட்ஸ். அநேக வருடங்களுக்கு பின்பதாக கணவனுடைய மனைவியுடைய எண்ணங்கள் ஒன்றாக மாறிவிடுகிறது. They desire the same thing. They almost have the same character. They almost take the same decision. ஏனென்றால் தேவ வார்த்தை கூறுவது போல கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக மாறிவிட்டார்கள். ஒரே இடத்தை விரும்புவார்கள், ஒரே உணவை கூட விரும்புவார்கள். இப்படி ஒரே சரீரமாக மாறிவிடுகிறார்கள். அப்படி பழகிவிட்டார்கள். That is true love in the relationship of a husband and wife. இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவனை பின்பற்றுவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். It is possible. சிலர் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் நம் வளர்ச்சிக்கு உதவுவார். ஆனால் ஒரு இடத்தை சிலர் அடைந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன் என்று தேவனுடைய உறவிலே இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இவர்களுடைய எண்ணமும் தேவனுடைய எண்ணமும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. இது ஏதோ உலகத்தின் பொருட்களை பற்றி அல்ல. உலகத்தின் பொருட்களை பெற்றுக்கொள்வதை பற்றி அல்ல. தேவனுடைய நினைவுகளும் இவர்களுடைய நினைவுகளும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. தேவன் அன்பு கூறுவது போல இவர்கள் அன்பு கூறுகிறார்கள். தேவனுடைய எண்ணங்கள் இவர்களுடைய எண்ணமாய் மாறிவிடுகிறது. அதற்கு முன்பதாக தேவன் கூறியிருக்கலாம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று. அது வளர்ந்து கொண்டிருந்த காலம். ஆனால் வளர்ந்த பிறகு அவருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. அவருடைய சித்தமும் நம் சித்தமும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், தேவனே உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று.
ஆனால் நம் விருப்பங்களும் தேவனுடைய விருப்பங்களாய் மாறிவிடுகிறது. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று கூறுகிறார். இந்த மன விருப்பமும் தேவனுடைய மன விருப்பமும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. பின் நம் மன விருப்பங்கள் ஆகத்தான் வேண்டும். நம் சித்தமும் அவருடைய சித்தமும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. பின் நம் சித்தம் நிறைவேறி ஆகத்தான் வேண்டும். அவருடைய விருப்பங்களும் நம் விருப்பங்களும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. பின் நம் விருப்பங்கள் நடந்து ஆகத்தான் வேண்டும். அவருடைய கட்டளைகளும் நம் கட்டளைகளும், இந்த உலகத்தை நோக்கி நாம் கூறும் கட்டளைகளும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. பின் நாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடந்தாகத்தான் வேண்டும். நாமும் அவரும் ஒன்றாய் மாற வேண்டும். நாமும் அவரும் ஒன்றாய் மாறுவது தான் விசுவாசம். நம் சித்தமும் அவர் சித்தமும் ஒன்றாய் மாறுவது தான் விசுவாசம். நாமும் அவரும் ஒரே ஆவியாய் மாறுவது தான் விசுவாசம். எப்படி கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாய் மாறிவிடுகிறார்களோ, தேவனும் நாமும் ஒரே உள்ளமாய் மாறிவிட வேண்டும். அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்கள், அவர் வேறு நான் வேறு அல்ல, அவரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறுவது தான் விசுவாசம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள், தன்னுடைய சீஷர்களிடம் அவர் சொன்ன வார்த்தைகள், நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒன்றாயிருந்து என்னுடைய வார்த்தை உங்களில் இருந்தால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடம் கூறினார். நாமும் அவரும் ஒன்றாய் இருப்பது தான், அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. In the broader sense, in the right sense, that is the kind of faith that the Lord wants us to have. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களிடத்தில் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தை விசுவாசத்தை பற்றி குறிப்பிடுகிறது. நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. நாம் அவருடைய சரீரமாயிருக்கிறோம், அவர் தலையாயிருக்கிறார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த விசுவாசம். நாம் ஒரே சரீரமாயிருக்கிறோம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இந்த விசுவாசம். நாம் அவருடைய மனைவாட்டியாய் இருக்கிறோம் என்று அவர் கூறிய வார்த்தை, அதுதான் இந்த விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றவர்கள் சொன்னால் ஆகும், கட்டளையிட அது நிற்கும். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே தேவன் நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே விசுவாசிக்க கிருபையை தாரும். உம்மிடம் ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களுக்காக, பொருட்களுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவரே, தேவரே நீரே வேண்டும் என்று வந்திருக்கிறோம். உம்மோடு ஒன்றாய் மாற வேண்டும் என்று உம்முடைய ஜெபம் எங்கள் வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். Help us to abide in you. உம்மிலே நிலைத்திருக்க நெருக்கிருபை தாரும். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர்களாய் நாங்கள் மாற நீர் உதவி செய்யும். உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே மாத்திரம் நிலைத்திருக்க எங்கள் நினைவுகள் எல்லாம் ஆண்டவரை மாற நீர் கிருபை தாரும். நினைவுகள் எல்லாம் எங்கள் நினைவுகளாக மாறட்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். விருப்பங்கள் எல்லாம் எங்களுடைய விருப்பங்களாக மாறட்டும். உம்முடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறட்டும். உம்முடைய திட்டம் எங்களுடைய திட்டமாக மாறட்டும். உம்மிலே ஒன்றாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் பிதாவே.